அம்பை சின்னசங்கரன் கோவிலில் ஆடித்தபசு திருவிழா கோலாகலம் கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஜூலை 28 தபசு காட்சி. தாமிரபரணி கரையில் பக்தி பரவசம். அம்பை தெற்கு சங்கரன் கோவிலில் ஆடித்தபசு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள தெற்கு சங்கரன் கோவில் மற்றும் சின்ன சங்கரன் கோவில் இன்று பக்தர்களால் அழைக்கப்படும் அருள்மிகு கோமதி அம்பாள் உடனுரை சங்கரலிங்க சுவாமி திருக்கோவிலில் இந்த ஆண்டிற்கான ஆடித்தபசு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் பக்தி பரவசமாக தொடங்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெறும் ஆடித்தபசு விழாவிற்கு இணையாக அம்பாசமுத்திரம் சின்ன சங்கரன் கோவிலிலும் இந்த விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவை ஒட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் கோவில் கொடிமரத்தில் திருவிழா கொடி ஏற்றப்பட்டு கொடிமரத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். திருவிழாவின் 2ஆம் நாள் முதல் 9ஆம் நாள் வரை காலை மற்றும் மாலை நேரங்களில் கோமதி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி தபசு ஜூலை 28ஆம் தேதி நடைபெறுகிறது. அதிகாலை 4:30 மணிக்கு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து காலை 6 மணிக்கு கோமதி அம்பாள் வெள்ளி சப்பரத்தில் தபசு காட்சிக்காக எழுந்தருளுகிறார். பின்னர் சங்கர நாராயணர் அம்பாளுக்கு தபசு காட்சியளிக்கும் வைபவமும், இடவ வாகனத்தில் சங்கரலிங்க சுவாமி தபசு காட்சி தரும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற உள்ளது. சிவபெருமானையும் திருமாலையும் சங்கர நாராயணர் திருக்கோவிலில் தரிசிக்க கோமதி அம்பாள் மேற்கொண்ட தவத்திற்கு அருள் காட்சி கிடைத்த நாளே ஆடி தபசு என பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த ஆன்மீக பாரம்பரியத்தை போற்றும் வகையில் அம்பாசமுத்திரம் சின்ன சங்கரன் கோவிலிலும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் இந்த திருவிழா பக்தி நிறைந்த ஆன்மீக விழாவாக நடைபெற்று வருகிறது. महाप्रपदघना लवनेक्षुसुरासर्पे